வணக்கம் வெந்த டிவி வியூவர்ஸ். நான் உங்கள் வித்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உப்பு புளி மிளகா ஷோ. டெய்லி நம்மளோட ஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கும் அப்படி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பண்ண போகிறோம். சூப்பரான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்டஃப்டு மஷ்ரூம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மஷ்ரூம், பிரெட் க்ரம்ஸ், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், மைதா, பொட்டேட்டோஸ், சீஸ், கொத்தமல்லி தழை, சாட் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர், சில்லி பவுடர், கொஞ்சம் ஜிஞ்சர், ஆனியன்ஸ் எடுத்துருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸ்டஃப் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோஸ் எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்து பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கோம். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் வந்து சாட் மசாலா போடுறோம். ஒரு பிஞ்ச் ஆம்ச்சூர் பவுடர். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் இது ரிச்சாக இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது வீட்டில் பார்ட்டிஸ், டின்னர்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணும் போது இந்த ஸ்டார்டர் பண்ணலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ரொம்ப ரிச்சாக, டேஸ்டியாக, நல்லா கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டர். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மஷ்ரூமை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். அடியில் இருக்க ஸ்டெம்மை மட்டும் வெளியே எடுத்து வச்சுருக்கோம். நல்லா நம்ம மஷ்ரூமை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாத மஷ்ரூமில் இந்த மாதிரி உள்ளுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ணுறோம். கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய மஷ்ரூமாக இருந்தால் நமக்கு நிறைய ஸ்டஃபிங் உள்ளே போகும். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் நிறைய சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், பொட்டேட்டோஸ் இருக்குது, கரம் மசாலா, சில்லி பவுடர் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு டேங்கி டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய மஷ்ரூம்ஸ் எல்லாமே ஸ்டஃப் பண்ணி ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டூத் பிக் எடுத்து இதை நல்லா உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். கீழே விழாத அளவுக்கு இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு நம்ம பண்ணிட்டோன்னா அது வந்து ஆப்போசிட் சைடில் நல்லா திக்காக நமக்கு இதாயிரும். இந்த மாதிரி வந்து நம்ம சேம் சைஸான மஷ்ரூம் எடுத்தோன்னா நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், கீழே விழாமல் இருக்கும், பார்க்கவும் நமக்கு வந்து அழகாக இருக்கும். நமக்கு சின்ன மஷ்ரூமாக இருந்துச்சுன்னா ஒன்றே கூட போதும். நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப இது நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணும் போதோ இல்லை நம்ம இந்த இடத்துல நம்ம டூத்பிக் போடும் போதோ உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நம்ம இதை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்மளோட மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து கோட்டிங் பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ கோட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர், மைதா ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் காரத்துக்கு, ஏன்னா உள்ளே மட்டும்தான் நமக்கு காரமாக, வெளியே காரம் இல்லாமல் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் வெளியும் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ள ஸ்டஃபிங்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த டாப் கோட்டுக்கு மட்டுமான உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக கரைக்கணும். நம்ம ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னா இது வந்து நம்மளோட மஷ்ரூமில் ஒட்டாமல் போயிடும். ஒரு திக்காக ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஒரு மஷ்ரூமாக எடுத்து இந்த மசாலாவில் நல்லா முக்கிடலாம். கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா மிக்சரில் முக்கிட்டு இதை வந்து இதுலேயும் டிப் பண்ணிடணும். நம்ம மோஸ்ட்லி இப்படி கையில் வச்சு பண்ணோம்னா நமக்கு அந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம்ஸ் எல்லாமே நம்ம கோட் பண்ணி எடுத்துட்டோம். நம்மளுடைய மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் மிக்சர்லேயும் பிரெட் க்ரம்ஸ்லேயும். இப்போ நம்ம அதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நமக்கு எண்ணெய் காயட்டும், அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து நம்மளுடைய மஷ்ரூம் எடுத்துடலாம். இப்போ ஸ்லோ ஃபயர்லேயே நம்ம இதை பொரிக்கணும். லைட்டாக நம்ம டர்ன் பண்ணி விடலாம். நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொரிக்கும் போது இன்னும் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது மஷ்ரூம் தாங்கிறதுனால நமக்கு உடனே இது குக் ஆகிடும். நம்ம மஷ்ரூம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பாயிலெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. ரா மஷ்ரூம் தானா இருந்தாலும் இது வந்து நமக்கு இதிலே குக் ஆகிடும். இது இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் சட்னியோட ரெட் சாஸோட சர்வ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம முன்னாடியே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ இப்போ ஹாட்டாக பொரிச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டின்னருக்குலாம் ஒரு ஆப்டான ஒரு ஸ்டார்டர். கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து இப்போ டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். டீப் ஃப்ரை வேணான்னா நம்ம வந்து பேக் பண்ணியும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா தான் கிறிஸ்பியாக, அதுவும் நல்லா கிறிஸ்பி டெக்ஸ்சர் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கிறிஸ்பியாக, உள்ளே வந்து பைட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல, ஏன்னா மஷ்ரூமுடைய டெக்ஸ்சர் இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோஸ், சீஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்டஃபிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி ஒரு வெரைட்டியான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.